வெல்கம் டு WOW மாம் சேனல். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் உங்களில் தான் பேசுகிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிற ஐட்டம் ஒரு 4 மணி பலகாரம் தாங்க. இதற்கு நிறைய பொருட்கள் தேவையில்லை, கொஞ்சம் பொருட்கள் போதும். உருளைக்கிழங்கு வேக வைத்து பொரியல் பண்ணால் பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செய்து பாருங்களேன், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொருட்கள்: மைதா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு வேக வைத்து ஸ்மாஷ் பண்ணது, மிளகு பாதியாக உடைத்தது 1 டேபிள் ஸ்பூன், பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் மைதா பொடி 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், உடைத்து வைத்த பெப்பர், சால்ட்டு, உப்பு, தேவைக்கேற்ற உப்பு, உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணது, கட்டி தட்டாமல் ஸ்மாஷ் பண்ண வேண்டும். கறிவேப்பிலை பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக லேசாக தெளிக்கணும். நிறைய தண்ணி ஆகக்கூடாது. கையிலே பண்ணுறது தான் பெட்டர். பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிசைஞ்சாச்சு. 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைங்க. பத்து நிமிஷம் ஆச்சு. இனி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைங்க. எல்லாம் உருட்டி எண்ணெய் ஸ்டவ்வை பற்ற வைக்குவோம். சூடானதுக்கப்புறம் சூடான பிறகு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு உருண்டையாக போடணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அப்போ தான் பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போதே திருப்பி போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. ஒன்றுன்னா திருப்பி பாருங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். எல்லாம் எடுத்துடலாம். உருண்டை ரெடி ஆயிடுச்சு.
இது சாஸோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செய்து பாருங்களேன், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்